இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு அமைச்சிருக்காங்க. அந்த சிஎம்மாக சைன் பண்ண நேரத்தில் இந்த வருடம் எப்படி போக போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா, அவர் சொன்னதை சாதிப்பாரா இல்லை சறுக்குவாரா. இதிலே பார்த்திங்கன்னா நான் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து வச்சேன். இதில் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சருக்கு மானியங்கள் ஆல்ரெடி கொடுக்குறது அப்படியே கண்டினியூ ஆகும், அது மாற்றம் இல்லை. இதில் சொட்டு நீர் சம்மந்தப்பட்டது, வடிகால் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இப்போ போட்டிருக்க ரோடு சம்மந்தப்பட்ட போட்டவங்களுக்கு உண்டான கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்த அந்த கான்ட்ராக்டர், அது சார்ந்த அரசியல் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு இது 8ல் மறைந்து 8ஆம் வீட்டிலேருந்து செவ்வாயோட அம்சம் உண்டு. 6, 11 அப்போ கடன் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதில் கொஞ்சம் நிறைய பாயிண்ட் இருக்கனால கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் நிறையா இருக்கனால நான் கடைசியாக வரேன். 3ஆம் இடம் தாங்க கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, பொதுவாக இந்த ஜோதிடர் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம், பொதுவாகவே அஷ்டமியில் பதவி ஏற்றுட்டார், மரண யோகத்தில் பதவி ஏற்றுட்டார். இப்படி வந்தோடனே ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஏற்றுருக்கார், இதில் எது பெஸ்ட்டு பண்ண முடியும். ஜோதிடர் யோகம் நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு அமைச்சிருக்காங்க. அந்த சிஎம்மாக சைன் பண்ண நேரத்தில் இந்த வருடம் எப்படி போக போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா, அவர் சொன்னதை சாதிப்பாரா இல்லை சறுக்குவாரா. பொதுவாக இந்த ஜோதிடர் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம், பொதுவாகவே அஷ்டமியில் பதவி ஏற்றுட்டார், மரண யோகத்தில் பதவி ஏற்றுட்டார். இப்படி வந்தோடனே ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஏற்றிருக்கார், இதில் எது பெஸ்ட்டு பண்ண முடியும், இந்த ஆட்சி இன்னும் சிறப்பாக என்ன பண்ண முடியும். ஒரு குழந்தை எஜுகேஷன் கம்மியாக இருக்குன்னா, ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்குன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ள எப்படி அனுப்புவோம் நாங்கள். அப்போ அவருக்கு அந்த கால நேரத்தில் எதெல்லாம் பண்ண முடியும் அதை பற்றி தெளிவாக பேசுகிறோம். ரைட், முதல்ல ஒரு ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த ஆட்சி இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, எப்படி இவங்க திருப்பி லோன் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, இந்த ஆட்சிக்கு கூட்டு ஒப்பந்தங்கள் கொடுப்பாங்களா இல்லையா, வீடு இடம் சொத்து சம்பந்தப்பட்ட நிலவரங்கள் எப்படி இருக்குது, சினிமா துறைகள் மற்றும் அரசியல் அமைப்பு எப்படி இருக்குது, இந்த அரசியல் சம்மந்தப்பட்டது முன்னாள் ஆண்டவர்களுக்கு உண்டான குற்ற பின்னணிகள் எப்படி எடுக்க போகிறாங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். வேலை வாய்ப்புகள் 6ஆம் இடம் ரொம்ப முக்கியம். வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்டது, கூட்டு ஒப்பந்தங்கள் என்னென்ன செய்ய போகிறாங்க, இவர் எடுப்பது சிங்கப்பாதையா பூப்பாதையா அப்படின்னு அதையும் பார்த்துருவோம். இங்கே 8ல் சந்திரன் மறைந்து விட்டன, ஆனால் நின்ற நட்சத்திரம் 10, 11 குறிகாட்டுகிறதே. அப்போ மறைமுக டீலிங் நிறைய பண்ண போகிறேன். மறைமுக டீலிங்கிறது எடுக்கிற ஆக்ஷன் அத்தனையுமே கான்ஃபிடென்ஷியலாக வரப்போகுதே, அதை பற்றி பேசுவோம். ரைட், சோலார் எலக்ட்ரிக்கல் கொடுக்கப்பட்டிருக்க வாக்குறுதி நடத்த நிறைவேற்ற முடியுமா, அதையும் பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்றின அந்த நேரம் 10:20, 10ஆம் தேதி 10/5/2026 10:20 சைன் பண்ண தான் எடுக்கணும். நம்ம 10-17 பக்கமே வந்துட்டா கூட சைன் பண்ணது அவர் சிஎம்மாக. இது சென்னையை மையமாக எடுக்கப்பட்டது. முதல்ல இந்த இதில் அம்சத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லக்னம் மிதுனமாக 29°52' மிதுன லக்னமாக வேறு வந்திருக்கு. இது புனர்பூஷ நட்சத்திரத்தில் நிற்பதால் லக்னம் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறது. லக்னம் குரு சாரம், குரு பார்த்திங்கன்னா அந்த அம்சம் அந்த ராசியிலே இருக்குது. குருனா யானைம்போம். அப்போ இவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு சிம்பலில் குறிகாட்டிருச்சு. குரு சுக்கரன் விஜய் அஜய் அப்படின்னு மீன் வரும். அப்புறம் குமார் இதெல்லாம் மீன் பண்ணக்கூடியதெல்லாம் இந்த அம்சத்தில் வரும். அப்போ இவர் ஏற்ற நேரம் இவருக்கு நல்லது செய்ய காத்திருக்கிறது. அஷ்டமி அப்படின்னாங்களே, பைரவர் துணையோடு ஏற்றிருக்காங்க நாம் சொல்லணும். ஏன்னா கொடுக்கப்பட்ட நேரத்தில் எது பைரவர் துணையோடு இவருக்கு பதவி ஏற்றிருக்கார். பைரவாவும் இவர் நடித்த படம் தான். ஆனால் அதில் வெற்றியா தோல்வியாங்கிறது அதையும் பார்க்கணும். இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குது, ரெண்டையுமே தான் பார்க்கணும். முதல்ல இந்த நேரத்தில் இவருக்கு லக்னத்தில் குரு இருந்து, அது டிகிரி வைஸ் 12 வரும். அப்போ லக்னம் குருவ சாரமாக இருந்து 7 மற்றும் 10 குறிகாட்டி வருவதால் இவருக்கு கூட்டு ஒப்பந்தங்கள் நிலைக்கும். அப்பப்போ பிரச்சனை வந்தாலும் கண்டினியூ ஆக வாய்ப்புகள் அதிகம். ஃபஸ்ட், இவர் திரைப்படம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாய். நிச்சயமாக இவர் சிறப்பாக செய்யக்கூடிய அம்சம் உண்டு. லக்னம் வர்க்கோத்தம் பண்ணிட்டால் தலைமை தாங்கும் பன்மை உண்டு. நிச்சயமாக சொல்லி செய்யக்கூடிய அம்சம் உண்டு. 2ஆம் இடம் ரொம்ப முக்கியமாக தான் பணம், செல்வம், கஜானா இதெல்லாம் சொல்லக்கூடியது. இது 8ல் மறைந்து
8ஆம் வீட்டிலேருந்து செவ்வாயோட அம்சம் உண்டு 6, 11. அப்போ கடன் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதில் கொஞ்சம் நிறைய பாயிண்ட் இருக்கனால கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கனால நான் கடைசியாக வரேன். 3ஆம் இடம் தாங்க கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, வேலையாட்கள், நமக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள், அதாவது இவரோட அந்த சிஸ்டம் இதெல்லாம் சொல்லுவோம். இதில் கேது சாரமாக பெற்றிருக்கு. இவர் செய்ய நினைச்ச அளவுக்கு ஸ்பீடுக்கு இவர் பண்ண விடமாட்டாங்க, செய்யக்கூடிய அம்சம் இல்லை. பல முட்டுக்கட்டைகள் போடப்படும். சட்டத்திட்டங்களுக்கு ஒவ்வொரு முறையும் போராடி பண்ண வேண்டும். நிறைய டிரான்ஸ்ஃபர் போட்டு தான் அவர் பண்ணுவார். பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறார். அரசு அதிகாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் 5ஆம் அதிபதி 11 என்று அது 12ஆம் வீட்டை குறிக்கின்ற சுக்கர நட்சத்திரத்தில். இதில் குறிப்பாக என்ன விஷயம்னா, இதில் சட்டம் சம்மந்தப்பட்டதில் நிறைய பேர் மாட்ட போகிறாங்க. 5ல் மாந்தி வேறு. அரசு அதிகாரிகள் நிறைய பேர் வேலைவாய்ப்பு இழக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. தவறு செய்தவர்கள்னு சொல்லணும். அந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் இழக்க பிரச்சனைகள் வர உண்டு. முன்னாள் அரசியல்வாதிகளுக்கும் பாதிப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல இது மாதிரி இருக்கணும். அப்போ அது நின்ற நட்சத்திரமும் செவ்வாய் சாரமாக இருக்குது. இதில் ஒரு சூட்சம விஷயம் பாருங்களேன். உயர்ந்த பாகை கிரகங்கள் ஜெமினி சூத்திரத்தில் சொல்லுவோம். உயர்ந்த பாகை கிரகங்களாக எதெல்லாம் வந்திருக்குன்னா, சந்திரன் 29 டிகிரி, செவ்வாய் 29.10, லக்னம் 29.52, எல்லாமே உயர்ந்த பாதைகள். ஆனால் சந்தியில் வேறு நிற்குது. அப்போ ஸ்டாண்டு, அதாவது எல்லாமே செய்யணும்னு எடுக்க முடியும். அந்த ஸ்டாண்டுங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக வரும். இந்த நேரத்தில் ராகு கேது மட்டும் குறைந்த பாகை. சந்திரன் ராகு கேது அச்சில் வெளியே வந்திருக்கு. இப்போ எதுக்கு அச்சுன்னு சொல்கிறேன்னா, நீர் சம்மந்தப்பட்ட மேலாண்மைகள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன. விவசாயம் சம்மந்தப்பட்ட இதில் மாற்றப்படுகின்றன. விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆகுது. அக்ரிகல்ச்சர் அப்படியே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டாக மாற வாய்ப்புகள் உண்டு. எம்எஸ்எம்இ செக்டாருக்கு தான் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறார்கள். இங்கே சிறு குறு தொழில் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஆல்ரெடி சனி செவ்வாயினா எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் சொல்லுவோம். அவை இபியில் கொடுக்கப்பட்டு விட்டன. அடுத்து டிரான்ஸ்போர்ட்டு நிச்சயமாக கொடுக்கப்படும். ஆனால் இதில் என்னென்னா, அரசு கட்டடத்திலையோ அரசு சம்மந்தப்பட்ட இடத்துலையோ சனி செவ்வாய் சூரியன் உச்சம் இங்கே. அப்போ சோலார் பேனல்கள் அதிகமாக பதிக்க வாய்ப்புண்டு. இதில் சனி செவ்வாய் 4ஆம் வீட்டில் பார்வை செலுத்தி விட்டால் புதிதாக யாரெல்லாம் வீடு கட்டுறாரோ அவங்க வீட்டில் சோலார் இது கம்பல்சரி பண்ணணும்னு ஒரு ரூல் கொண்டு வரப்படும். இந்த மாதிரி வருது. இல்லை இந்த அப்படி கொண்டு வந்தால் தான் அரசியலுக்கு திட்டங்கள் கரெக்டாக இருக்கும். இதில் முக்கியமாக ஏன் இந்த வார்த்தைன்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அம்மா அவங்க சொல்லுவாங்க, அம்மையார் அவங்க இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டி ஒரு திட்டம் கொண்டு வந்த மாதிரி இது புது திட்டமாக கொண்டு வரப்படும். செவ்வாய் சூரியனா இராணுவம், நமக்கு இராணுவம் கிடையாது. அப்போ போலீஸு, அப்புறம் கடின உழைப்பாளிகள் இதுதான் எடுக்கணும். இங்கே போலீஸ் சம்மந்தப்பட்ட நிறைய மாற்றுபாடுகள் திட்டங்கள் அவங்களுக்குன்னு பவர் அதிகப்படுத்தப்படுகின்றன. இதை விட சூச்சம் பெண்களுக்குன்னு சொன்னார். அது நிச்சயமாக பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு திட்டங்கள் கொண்டு வரப்படும், மாற்றம் இல்லை. ஸ்பெஷலாக என்ன பண்ணால், கடல் சார்ந்த மீனவர்கள் சம்மந்தப்பட்ட புதிதாக போட்டு சம்மந்தப்பட்ட வசதியோட ரோந்து பணிகள் இருக்கின்றன. கடல் சார்ந்த பெட்ரோல் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு இது வந்திருக்கு. இது புதுமையாக இருக்கும். அதே மாதிரி சிசிடி 3ஆம் இடம் எப்போவுமே பார்த்திங்கன்னா கேது சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சாதனங்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, பீப்புள் கம்யூனிகேஷன் அனைத்தும் மானிட்டர் பண்ணப்படுகின்றன. இப்போ 2ஆம் இடத்தை பற்றி பேசுவோம். 2ல் பார்த்திங்கன்னா 6, 10, 11 தொடர்பு இருக்கிறது. அப்போ இங்கே கடன் சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி நிறையா இருக்கை இவரும் கடன் வாங்க வாய்ப்புண்டு. இப்போ இவருக்கும் கடன் வாங்கி தான் நலத்திட்டங்கள் கொண்டு வரப்படும். இங்கே சுக்கிரன் மட்டும் மறைஞ்சிருச்சுங்க. சுக்கிரன் மறைஞ்சிருக்கு, 5ல் மாந்தி இருக்குது. அப்போ சுக்கிரன் அமைப்பில் இது இல்லைன்னா கேஸ் தரேன்னு சொன்னது அது வாய்ப்பு குறைவு. 6 கேஸ் கொடுக்க வாய்ப்பு பார்த்தோன்னா ரொம்ப திட்டங்கள் அது லேட்டாக வாய்ப்புண்டு. அதற்கும் ஒரு பிரச்சனைகள் வந்து கணிசமாக ஒரு குறிப்பிட்ட அளவு கேஸ் கொடுக்குறேன் பின்னாடி கொடுக்குறேன்னு சொல்ல வாய்ப்புண்டு. இது இவருக்கு ஒரு பேக் ஃபயராக வாய்ப்புண்டு. 2வது தங்கம் கொடுக்கப்படும். பிறந்த குழந்தைக்கு தங்கம் நிச்சயமாக அது கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அது மாணவர்கள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட திட்டங்கள், ஆனால் 4 அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக பயன்படுத்தப்படும். ஏழை எளிய மக்கள், மாற்றுத்திறனாளி சம்மந்தப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இங்கே ராகு சாரமே. இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா கேது சாரம், ராகுவின் சாரம், சனியோட சாரம். இப்போ நிறைய குருவின் சாரம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தன் சொந்த நான் நினச்சதை எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும். ஒரு சில தடங்கள் மட்டும்தான் இங்கே. இப்போ முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் ஒப்பந்தங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது ஆவரேஜ். அப்போ ரைட். இப்போ எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்களுக்கு நிதி மேலாண்மை சொன்னோம் இல்லையா, வாட்டர் சம்மந்தப்பட்டது, கரண்ட்டு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பண்ணிடுவாங்க, தப்பே இல்லை. எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, இவங்க 3ஆம் இடத்துல கேது இருந்து 3க்குரியவர் 12ல் நிற்கின்ற கிரகத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு
சப்போர்ட்டர்ஸாக இருக்கின்ற இவங்கள் கீழே இருக்கிறவங்கள் அவங்க செய்யும் ஒரு சில தவறுகள் இவருக்கு பேக் ஃபயராக வாய்ப்புண்டு. அப்போ நிறைய பேர்த்த கட்சியில் சேர்க்கும் வாய்ப்புண்டு, நீக்கும் வாய்ப்புண்டு. இவர் கட்சி அது கட்சி சம்மந்தப்பட்டு தான் பார்க்கணும். இப்போ ஓவராலாக இந்த இதில் நிதி, ஐடி, ஃபினான்ஸ், எம்எஸ்எம்இ செக்டரில் சூப்பராக இருக்கும். இது புதாதித்ய யோகத்தில் வலுவாக இருக்கின்றேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹோம் டெவலப்மெண்ட் அது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அப்போ நிறைய பேர் வீடு கட்டும் திட்டங்கள், மெட்ரோ சம்மந்தப்பட்ட திட்டங்கள் கொஞ்சம் தடை ஏற்பட்டு தான் பின்னாடி நடக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு. அப்போ பஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது முன்னேற்றம் உண்டு. ஆனால் அதில் டெவலப்மெண்ட்டுங்கிறது கம்மியாக இருக்கும். நிறைய ஈவி சம்மந்தப்பட்டது இருக்கும். ரைட். இங்கே ராகுவின் சம்மந்தமாக இருக்கிறனால பெட்ரோல் சம்மந்தப்பட்டது மூலம் தான் நமக்கு அதிக வருவாய். பெட்ரோல், லிக்கர் சம்மந்தப்பட்டது அதில் ஒரு சில திட்டங்கள் மட்டும்தான் கொண்டு வர முடியுமே தவிர, நேர கட்டுப்பாடு மட்டும்தான் கொண்டு வர முடியுமே தவிர திருப்பி கண்டினியூ ஆகிற மாதிரி தான் காட்டியிருக்கு. எஜுகேஷன், லா அண்ட் ஆர்டர் அதெல்லாம் அருமையாக இருக்கும். இவங்களுக்கு பெஸ்ட்டு அட்வைசர்கள் நிறைய பேர் வரப்போகிறாங்க. அந்த இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அம்சம் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போனாங்க. இதிலே பார்த்திங்கன்னா நான் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து வச்சேன். இதில் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சருக்கு மானியங்கள் ஆல்ரெடி கொடுக்குறது அப்படியே கண்டினியூ ஆகும். அது மாற்றம் இல்லை. இதில் சொட்டு நீர் சம்மந்தப்பட்டது, வடிகால் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதில் எங்கே ஒரு பிரச்சனை இப்போ நிறைய பேர் பிரச்சனைகள் எங்கே செஞ்சுருவாங்க, கூட்டுறவு வங்கி சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் நிறைய பேர் அது செய்த முறைகேடுகள் வெளியே வரும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டில் ஏற்பட்ட குளறுபடிகள், அதாவது அது கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க இப்போ இருக்கிற கான்ட்ராக்ட் பீப்புளுக்கு நேரம் நல்லாக இல்லை. இப்போ போட்டிருக்க ரோடு போட்டவங்களுக்கு உண்டான கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்த அந்த கான்ட்ராக்டர் அது சார்ந்த அரசியல் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்க போகின்றன. இதில் எல்லாமே த்ரூ லா படி தான் நடக்க போகுது. இதுதான் விஷயம். இப்போ போதைப்பொருள் கட்டுப்பாடு பண்ண முடியுமா? கட்டுப்பாடு ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். இருந்தாலும் அதில் 100% கொண்டு வர வாய்ப்பில்லை. ஏன்னா ராகுவின் சாரமாக இருந்துச்சு. இதில் இந்த புதன் ரொம்ப முக்கியம். புதன் ஏன்னா 4ஆம் அதிபதி, அதாவது ஒழுக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட அதுவும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. இதில் சில மாற்றங்கள் கொண்டு வர முடியுமே தவிர ஃபுல்லிதம் கண்ட்ரோல் கொண்டு வர வாய்ப்பு குறைவு. பெண்கள் பாதுகாப்புக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வருவாங்க. இங்கிருந்தாலும் அங்கே ஒன்று இங்கே நடக்கும். ஏன்னா பெண் கிரகங்கள் 2, சந்திரன் மறைந்திருக்குது, சுக்கிரன் அதுவும் மறைந்திருக்கு. அப்போ பெண்கள் சம்மந்தப்பட்ட திட்டங்கள் 100% இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்புகள் வரல. ஓவராலாக இந்த ஆட்சி நீடிக்க வாய்ப்புண்டு. இவங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தல் சில தாமதம் இருந்தாலும் நடைபெற வாய்ப்புண்டு. இடம், வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஆதாயம் உண்டு. போலீஸ், இராணுவம் வர முடியாது. போலீஸ் சம்மந்தப்பட்டது புது ஒரு படைகள் சம்மந்தப்பட்ட உருவாக்கி அது கொண்டு வரப்படும். மின்தகடுகள், சோலார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றம் கொண்டு வரப்படுகின்றன. திருப்பி லோன் வாங்கக்கூடிய அம்சங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு உண்டான நகைகள் அம்சம் இது மாதிரி வந்திருக்கு. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ரைட். இது பார்ட் 1 கூட வச்சுக்கோம். நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கூட இன்னும் அடுத்த ஒரு வீடியோ போடுவோம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.